இப்பவும் சொல்றேன், 2026ல 2 பேருக்கு நடுவில் தான் போட்டியே. விஜயை நம்பி அண்ணாமலையை கைவிட்டதுனால இப்ப பாஜகவுக்கு ஒரு பெரிய இடி அடி ஒத்த மிதி இப்படிலாம் சொல்லிட்டு லைன் அப் பண்ணி பேசிட்டே இருக்காங்க. இதுல வாரதி ஸ்ரீனிவாசன், நயினா நாகேந்திரன் அவர்கள்லாம் ரொம்ப பாவம்பா. முக்கியமா எடப்பாடி கொஞ்சம் சுதாரிச்சுக்கிட்டாரு. அவர் அங்க டிவிகே கிட்ட ஒரு பேச்சுவார்த்தை அப்படிங்கறத நடத்தி பார்த்தாரு. யாராவது கொஞ்சம் கீழே இருக்கிறவங்க கிட்ட அதாவது நடக்குவாங்க, கூட்டணிக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு. இல்ல கன்ஃபார்மா இது இறுதியான முடிவு, உறுதியான முடிவு அப்படின்னு அன்னைக்கு சொன்னார்ல, அதேதாங்க. இப்ப நாங்க பொதுக்குழு மீட்டிங் நடத்த போறோம், அதுலயும் அறிவிச்சிருவோம். சோ அதனால நீங்க கொஞ்சம் எஸ்கேப்பா இருந்துக்குவாங்க, நாங்கெல்லாம் வரமாட்டோம் அப்படிங்கறத முன்கூட்டியே அறிவிப்பு கொடுத்துருக்காங்களாமா. அதன்படிதான் எடப்பாடியார் மட்டும் கொஞ்சம் எஸ்கேப். இப்ப லாஸ்டா ஒரு 2-3 டேஸ்க்கு முன்னாடி ஒரு பிரஸ் மீட் கொடுத்திருந்தாருல, அதுல அவர்கிட்ட கேக்குறாங்க, டிவிகே கூட நீங்க என்ன சார் கூட்டணியா அப்படின்னு சொல்லிட்டு. அதுல அவர் எப்படியெல்லாம் குதர்க்கமா பதில் சொன்னாரு அப்படிங்கறது நம்ம பார்த்தோம். கன்ஃபார்ம் நம்ம அதை பத்தி வீடியோஸும் நிறைய போட்டிருந்தோம் இல்ல. அதுல அவர் என்ன சொல்லியிருந்தாரு சொல்லிடுறேன், என்ன ஆயிடப்போகுது இப்போ. அவர் என்ன சொன்னாரு, நீங்க கொடி அசைச்சாங்க, அதை பார்த்துட்டு நான் சும்மா அவங்களாம் நம்மளுடைய அதிமுக கூட்டத்துல அவங்க உள்ள வந்திருக்கிறாங்கன்னும் போது அதை பார்த்துட்டு நான் சும்மா ஒரு விமர்சனம் கொடுத்தேன். நமக்கு வீட்டுக்கு வரவங்கள வராதப்போ நான் சொல்ல முடியும், அந்த மாதிரி நான் வந்துட்டாங்க, பிள்ளையார் சொல்லி போட்டாங்க வந்திருக்காங்க நான் அப்படி சொன்னேன் அப்படிங்கிறாரு. ஐயோ கடவுளே, இப்படிலாமா மாத்தி பேச முடியும் அப்படிங்கிற மாதிரி எடப்பாடியார இப்படி ஒரு லுக் எல்லாரும் விட்டாங்க. சரி ஓகே, இப்ப நம்மளுடைய டாபிக் என்ன, இவரை நம்பி ஏமாந்தவங்களுடைய லிஸ்ட். அவங்க எப்படி எல்லாம் கதறிட்டு இருக்காங்க. இவங்களால அண்ணாமலை அவர்களை அப்படி தூரமா தள்ளி வச்சுட்டு ஹாப்பியா இருந்தீங்கல்ல தெரியுதா அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவினர், முக்கியமா அண்ணாமலையினுடைய ஆதரவாளர்கள் காலரை இப்படி தூக்கி விட்டு சுத்துறாங்களாம். என்னன்றதை பேசுவோமா? அனைவருக்கும் வணக்கம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது கல்கனி நியூஸ். நான் தீபிகா. கூட்டணி அப்படிங்கிறது கரூருக்கு முன் கரூருக்கு பின் அப்படின்னு 2 வாரியில பிரிக்க முடியும். அதிமுக கூட மோஸ்ட்லி மெஜாரிட்டியா இவர் கூட்டணி அமைக்க முடியும், அதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அப்படிங்கறது நம்மளுமே டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். அப்படி இருந்துச்சுன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சிருந்தோம். இன்னைக்கும் சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, திமுக, அதிமுக, நாம் தமிழர் கட்சி அண்ட் தமிழக வெற்றி கழகம், இவங்க 4 பேரும் இருக்கிறாங்க. 4 முனை போட்டி அப்படின்னாலும் நாம் தமிழர் கட்சிக்கு இவங்களுடைய அளவுக்கான ஒரு பெரிய அங்கீகாரம் கிடைக்குமா, ஓட் ஷேர்ஸ் வருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கொஞ்சம் சந்தேகம் தான் இருக்கு. பட் ரொம்ப குட்டியான அளவுல தான் இருக்கு. பட் இந்த ரேஷியோ இப்ப நம்ம நோட் பண்ண வேண்டியது என்ன, அதிமுக அண்ட் திமுக. இப்ப திமுகவினுடைய ஓட்டு தமிழக வெற்றி கழகத்துக்கு பிரிஞ்சு போயிடுமா, இது ஒரு கொஸ்டின். அதிமுகவினுடைய ஓட்டு தமிழக வெற்றி கழகத்துக்கு பிரிஞ்சு போயிடுமா, இது ஒரு கொஸ்டின். கரெக்டா? சோ இந்த 2 சினாரியோல மோஸ்ட்லி விசிகா, விடுதலை சிறுத்தை கட்சியில இருக்கிற ஓட் மொத்தமும் இல்ல, ஓரளவுக்கு சொல்லக்கூடிய அளவுக்கு ரேஷியோஸ் என்ன ஆகும், அங்க ஸ்பிளிட் ஆகி போகும். அதிமுகவில் அப்படிங்கும் போது அவங்களுக்கு மோஸ்ட்லி அவங்களுக்கு எப்படி இருக்க போதோ அப்படிதான், ஆனாலும் குறைஞ்சபட்சம் அங்க எங்க இருக்கிற ஓட்லாம் அப்படி இப்படி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட் திமுகவினுடைய ஓட்ஸ் கொஞ்சம் அதிகமா வர வாய்ப்பு இருக்கு. ஆனாலும் ரேஷியோஸ் படி இன்றைய கள நிலவரத்தின் படி பார்த்தோம் அப்படின்னா கூட்டணியா இப்போ வரைக்கும் உறுதியா இருக்கிற கூட்டணியா அவங்க இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. விச் மீன்ஸ் அவங்க கன்ஃபார்ம் பண்ண கூட்டணி, இதுக்கு மேல யாரும் புதுசா ஜாயின் பண்றதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது ரொம்ப குறைவு. ஆனா அதிமுக அப்படி கிடையாது. இப்போதைக்கு அதிமுக, பாஜக இவங்களுடைய ஓட் ஷேர் அப்படிங்கிறத தாண்டி பாமக உள்ள வரும். என்னதான் அப்பா பையன் சண்டை ஒரு பக்கம் வேகமா போயிட்டு இருந்தாலும் பட் ஃபைனலி அவங்க உள்ள வர்றதுக்கான சான்சஸ் நிறைய இருக்கு. அடுத்து தேமுதிகவும் உள்ள வர்றதுக்கான சான்சஸ் நிறைய இருக்கு. ஸோ இந்த சினாரியோல ஓட் ஷேர்ஸ் மேபி இன்க்ரீஸ். ஆனா இந்த இடத்துல நம்ம கவனிக்க வேண்டியது, 2 பக்கத்துல இருந்து ஓட் என்ன ஆகும், பிரிஞ்சு அங்க போகும். ஆனா வெற்றி வாய்ப்பு யாருக்கு அதிகமா இருக்கும் அப்படின்னு பார்த்தா திமுகவா இல்ல அதிமுகவா, இப்படிதான் போகுமே தவிர தமிழக வெற்றி கழகம் இன்னும் 6 மாச காலம் பயங்கரமா வேலை பார்க்கிறோம், ஆனா அப்பயும் வெற்றி வருமா அப்படின்னா நம்மளுக்கு உண்மை கசக்கும்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி தான். ஏன்னா இன்னும் கஷ்டப்படணும். எடுத்த உடனே அரசியல் புதுசுல எடுத்த உடனே நான் பெரிய இடத்துல உட்கார்ந்துருவேன் அப்படின்னு அவருடைய ஆசையோ அவருடைய கனவோ அவருடைய நம்பிக்கையோ எல்லாம் ஓகே தான், வந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறவங்களுடைய மனசும் கரெக்ட் தான், தப்பு சொல்ல முடியாது. பட் நான் இன்னைக்கு விஜய் வந்தா நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன்னா பாக்குற நீங்களும் அதே நினைப்பீங்கன்னு என்னால சொல்ல முடியுமா? இல்ல இதுல ஒரு 1000 பேர் 2000 பேர் பாக்குறீங்க இப்ப அட் டைம்ல அப்படின்னா உங்க எல்லாருக்குமே ஒரே மைண்ட் செட் இருக்குமான்னு கேட்டா தெரியாது. சோ ஒவ்வொருத்தவங்களுடைய மைண்ட் செட் வெவ்வேறுபட்டது. இப்போ இதுல கன்க்ளூஷனா என்ன இருக்கும், மேபி அதிமுக இல்ல திமுக. இன்கேஸ் நான் சொல்ற சினாரியோ இப்ப டிவிக்கே அதிமுக கூட உள்ள வருதுன்னு வச்சுக்கோங்க, வெற்றி யாருக்கு, ஷார்ட்டா அதிமுகவுக்கு. ஏன்னா இந்த ஓட்டு 2ம் பிரிஞ்சு அங்க ஏறுறதுக்கு வெற்றியும் கிடையாது. பிரிஞ்சு அங்க ஏறுறதுக்கு இது இங்க சேர்ந்துருச்சு அப்படின்னா இங்க இருக்கிற ஓட்டும் இங்க விழும், இங்க இருக்கிற ஓட்டும் விழும். அப்ப இங்க இருக்கிறது ரேஷியோ ஏறும், இங்க இருக்கிற ரேஷியோ அதாவது லைக் இது டிஎம்கே, இது ஏடிஎம்கே உடைய ஓட் ஷேர் அப்படிங்கிறது ஏறி வெற்றி அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்கும். இவங்க எப்படிதான் முக்கி ஏறினாலும் இதுக்கு மேல ஏற முடியாது பிகாஸ் ஆஃப் டிவிகே.
சாத்தியமா? 2 பேரும் இணையறதுக்கான வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா வாய்ப்பு இல்லைன்னு சொல்லிட்டாரு, தெளிவுபட சொல்லிட்டாங்க. பட் எல்லாருக்கும் திமுகவை வீழ்த்தணும்னா, கண்டிப்பா வீழ்த்தணும்னா, இப்ப நம்ம சந்தேகம் சொல்றோம்ல, திமுக வருமா, அதிமுக வருமா, டிவிகே வருமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சந்தேகம் இருக்குல்ல, அதற்கான பதில் தமிழக வெற்றி கழகம் ஒன்ஸ் இங்க இணைஞ்சிட்டாங்கன்னா ஷார்ட்டா திமுகவுக்கு ஒரு பெரிய பிளாஸ்ட். வாய்ப்பே இல்லை. அடினா அடி, செம்ம பெரிய அடி, எழுந்தா வெளில வர வாய்ப்பே கிடையாது. ஆனா இன்னைக்கு கொஸ்டின் மார்க்ல இருக்கு. இவருக்கு ஆட்சியும் பிடிக்க முடியாது, இங்க கொஸ்டின் மார்க்காவும் இருக்கு. என்ன அது அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லாரும் இப்போ ஒரு கன்ஃபியூசிங் ஸ்டேட்ல இருக்காங்க. பட் பாப்போம், பொறுப்போம். அவர் இல்ல அப்படின்னாலும், இந்த எலெக்ஷன்ல இல்லைனாலும் ஒரு எலெக்ஷன்ல கண்டிப்பா சிஎம் அவர் இருப்பாரு, கன்ஃபார்ம் வருவாரு அப்படிங்கிற பெருத்த நம்பிக்கையில தமிழக வெற்றி கழகத்தினுடைய ஆதரவாளர்கள் இருக்காங்க. இந்த சூழ்நிலையில தீர்மானம் அப்படிங்கிறது தமிழக வெற்றி கழகம் அவங்களுடைய தலைமையில யாராச்சும் வந்து நீங்க கூட்டணி அமைக்கணும் அப்படின்னா இந்த விஷயத்தை நீங்க அக்செப்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தீர்மானம் சொல்றாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நாங்க முதல்வர் வேட்பாளரா விஜய் அவர்களை தான் நிறுத்துவோம். இது உங்களுக்கு ஓகே அப்படின்னா, ஆட்சியில அதிகாரத்துல முதல்வர் வேட்பாளரா நம்ம விஜய் அவர்கள் இருக்கிறாரு அப்படிங்கிற பட்சத்துல நீங்க அக்செப்ட் பண்றீங்க அப்படின்னா கூட்டணிக்கு ஒத்துக்கொள்வோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சொல்றாரு. அப்போ என்ன அர்த்தம்? எடப்பாடியார் கூட நான் வரேங்க அப்படின்னு சொல்லி அவர் உள்ள வரலாம். ஆனா சிஎம் கேண்டிடேட் யாரு? விஜய் மட்டும்தான். அது இவங்க விட்டு கொடுத்துட்டு கீழே டவுன் ஆவாங்களா? என்னதான் நடந்தாலும், புயல் இடி மழை பொழந்து கட்டினாலும் வாய்ப்பே கிடையாது. அந்த போதை தலைக்கு ஏறிடுச்சு. சிஎம் சீட்ல உட்காந்துட்டு டேஸ்ட் பார்த்துட்டு வந்துட்டாரு எடப்பாடியார். அதை விட்டு கொடுத்துட்டு போவாரா? இல்லைங்க, நம்மளுக்கு எப்படினாலும் வேணாம், மக்களை காப்பாற்றணும். இப்ப அவங்க சொல்ற ஸ்ட்ராட்டஜி மக்களை காப்பாற்றணும், மக்களை அவங்க கிட்ட இருந்து காப்பாற்றணும், திமுக ஒழியணும், அது மட்டும்தான் எங்களோட எண்ணம் அப்படின்னு நினைச்சா 2 பேரும் விட்டு கொடுத்து யாராவது ஒருத்தவங்க இறங்கலாம், ஏறலாம் மாட்டாங்க. ஏன்? சிஎம் கேண்டிடேட், அதுதான் அதிகாரம். அதுதான் ஒரு ஆட்சியை பிடிச்சோம் அப்படின்னா அதிகாரம்னா என்னன்ற உச்சபட்ச ஒரு கெத்தே அந்த மொமெண்ட் தான். அதை விட்டு கொடுத்துட்டு மக்களுக்காக வருவாங்களான்னு கேட்டீங்கன்னா சந்தேகம் தான். சரி, இந்த சினாரியோலாம் அப்புறமா பேசுவோம். சோ இதுதான் விஷயம். இப்போ இந்த மாதிரி டிவிகே அப்படின்னு சொல்லி உள்ள வந்தா நல்லா இருக்கும்ன்ற ஒரு பெருத்த ஆசையில இருந்ததுல நயினார் அவர்கள்லாம் ஒரு பெரிய அளவுல இருந்தாப்ல. சோ அவர் சொல்லியிருந்தாரு, என்னங்க இந்த மாதிரி விஜய் வந்து இன்னும் பேசல அப்படின்னா கரூர் ஏங்க வரலன்னு கேட்கும் போது, கரூருக்கு அவர் வந்தா உயிருக்கே கூட ஆபத்து அப்படின்ற அளவுக்கு வந்து முட்டு கொடுத்தாரு. சோ நயினாருடைய ஆசை போச்சு. அடுத்து பாருங்க, வானதி ஸ்ரீனிவாசன் எவ்வளவு அளவுக்கு வந்து அவங்களும் பேசினாங்க. பட் அவங்களும் பேசுனதெல்லாம் வேஸ்டா போச்சு, எல்லாம் வேஸ்டா போச்சு, மண்ணுக்கோட மண்ணா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த அளவுக்கு என்ன பண்றாங்க, பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. இந்த சூழ்நிலை இன்னொரு பேச்சும் சேர்ந்து வருது. அப்போ அண்ணாமலை அவர்களை விஜய் வருவாருங்கிறதுனால மட்டம் தட்டி ஒரு பதவியை கொடுக்காம, அவருக்கு சூப்பரான ஒரு பொசிஷன் கொடுக்காம, எங்கேயாச்சும் நீ கேண்டிடேட்டா நிப்ப, அதுக்காக நல்ல வேலை பார்க்கணும்னு சொல்லாம எப்படி விட்டீங்க? இப்ப புரியுதா? திரும்பவும் பேக் டு ஃபார்ம் ஓடிக்கிட்டே இருக்கு, டவுன் ஆயிட்டே இருக்கு பிஜேபியோடைய ஓட் கவுண்ட்ஸ்லாம். புரியுதா இல்லையா உங்களுக்கு? அண்ணாமலை இழுங்க, வெளில இழுங்க, இழுத்து பேசுங்க அப்படின்னு சொல்ல, முதலமைச்சரா நம்ம வந்து எடப்பாடியாரை என்னதான் நம்ம நினைச்சோம்னா நம்ம கட்சிக்குன்னு ஒரு மரியாதை வேணும்னா அது அண்ணாமலை இருந்தாதான் வரும் அப்படிங்கிறது மேலிடத்துக்கு தெரியும். ஆனா ஏதோ ஒரு ஹெசிடேஷன் அவங்களுக்கு தடுக்குது. எல்லாத்தையும் தூக்கி போட்டு போன் பண்ணி பேசி அண்ணாமலையை கூப்பிட்டு வச்சு பேசினாதான் சிறப்பு அப்படிங்கிறது எல்லாரும் வைக்கக்கூடிய கருத்துக்களா இருக்கு, நம்மளும் சொல்லக்கூடிய விஷயங்களா இருக்கு. இது கூட திமுகவை எல்லாரும் திட்டுறாங்க. என்னத்தை திட்டுறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, பொன்முடி அவரை பத்தி நம்ம மறக்க முடியுமா? அமைச்சர் பதவியில இருந்தும் நீக்கப்பட்டாரு. அவர் என்ன சொல்லியிருந்தாரு? அவர் எதுல சிக்கியிருந்தாரு? வைணவம் சைவமா இந்த பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மோசமா, ரொம்ப ரொம்ப மோசமா ஒரு பொது மேடையில விமர்சனம் அப்படிங்கிறது பண்ணியிருந்தாரு. இந்த கதையெல்லாம் யாரு உங்ககிட்ட கேட்டான்னு காரி துப்புற அளவுக்கு கதை சொன்னாரு. இது உடனே பெரிய லெவல்ல பிரச்சனை ஆயிட்டு தூக்கிட்டாங்க. ஆனா இன்னைக்கு இது வரைக்கும் திமுகவுல துணை பொதுச் செயலாளர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சீட் அப்படிங்கிறது 5 நபர்களுக்கு கொடுக்கப்பட்டுச்சு. ஆனா இப்போ என்ன ஆகுது தெரியுமா? 7 நபர்களை மாத்துறாங்க. இதுல அந்த 7வது நபரா இருக்கக்கூடிய ஆள் யாரு தெரியுமா? பொன்முடி. சோ பொன்முடிக்கு நீங்க எப்படிங்க அவரு சரியா இல்ல, அவர் இயக்கிறதுக்கு வேலை கிடையாது, அவர் வேஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நீதிமன்றம் இந்த உத்தரவை கொடுக்குறாங்க அப்படின்னா திரும்பவும் எந்த முகத்தோட வச்சு அவரை நீங்க திரும்பவும் ஒரு என்ன சொல்றது, ஒரு அங்கீகாரம் கொடுத்து அவரை வந்து துணை பொதுச் செயலாளர்னா நீங்க எப்படி ஆக்கலாம் அப்படிங்கிற கேள்வி திமுகவுல இருக்கிற பல நபர்களே கேட்கக்கூடிய கேள்வியாக இருக்கு. இதனுடன் புதிய தலைமுறை என்ன பண்றாங்க, ஒரு டிபேட் ஒண்ணு வைக்கிறாங்க. இதுல செங்கோட்டையன் அவர்கள் ஒரு பெரிய அளவுல ஒரு லிஸ்ட்டை வந்து எலெக்ஷன் கமிஷனுக்கு அமைச்சிருக்கிறாராமே. அப்போ இவருக்கு இந்த இரட்டை இலை அப்படிங்கிற இந்த சின்னம் பத்தி தான் ஆசையா? இவருக்கு பின்னாடி இயங்குறது யார் அப்படின்னு சொல்லிட்டு, யாரு யாரு அப்சல்யூட்லி எல்லாரும் சொல்றது அண்ணாமலை அண்ணாமலை அண்ணாமலை. எங்க அண்ணாமலை என்னங்க பண்ணாரு? பிஜேபிக்குள்ள நீங்க வாங்க, நம்ம எல்லாரும் சேர்ந்து இருக்கலாம் அப்படின்னு தான் அவர் சொல்றாரு.
அதிமுக வெற்றி பெறுமா பெறாதா, கூட்டணியில இருக்கிறது சரியா தவறா என்ன இருந்தாலும் பிஜேபிக்கு என்னைக்கா இருந்தாலும் ஒரு பொறுப்புக்கு இவரை விட பெரிய பொசிஷனுக்கு போதான் போறாரு அண்ணாமலை. இவருன்னா தமிழகத்துல ஒரு சிஎம் ஆகுறாருன்னா சிஎம்மாவே இருந்துருவாரு. ஆனா மோடி அவர்களுடைய பிளேஸை ரீச் பண்ற அளவுக்கு கெப்பாசிட்டி அப்படிங்கிறது அண்ணாமலைக்கு இருக்குன்றதுதான் பல பேர் அவரை பாராட்டக்கூடிய விஷயமாவும் இருக்கு. ஸோ இந்த சினாரியோல இப்போ எல்லாருமே என்னதான் நச்சுக்கு முச்சுக்கன்னு என்னெல்லாம் பேசினாலும் அண்ணாமலை திரும்பவும் செங்கோட்டையன் அவர்கள் கூட கம்பேரிட்டிவ்லி பேசுறது காண்டாயிடுது எல்லாருக்கும். திரும்பவும் திட்டுன்னு திட்டு வாங்குறாங்க. இதுல அண்ணாமலையினுடைய ஆதரவாளர்கள் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, இது வரைக்கும் இவர் திமுகவினுடைய ஆதரவாளர் அண்ணாமலை அப்படிங்கிறீங்க, அவருக்கு ஃபேவரிசம் பண்றாருங்கிறீங்க, டிஃபர்மேஷன் கேஸ் கிட்டத்தட்ட 1500 கேஸ் மேல அண்ணாமலை மேல இருக்கு. எந்த பொலிட்டிக்கல் லீடர்ஸ் கிட்டையும் இவ்வளவு அளவுக்கெல்லாம் கிடையாது. அவ்வளவு அளவுக்கு டிஃபர்மேஷன் கேஸ் இவர் வச்சிருக்கிறாரு, ஹோல்ட் பண்ணி வச்சிருக்காரு. அவ்வளவு கேஸ் இருக்கு இவர் மேல. இவங்களை பத்தி குற்றச்சாட்டு சொல்றது, அவங்கள பத்தி குற்றச்சாட்டு சொல்றது, ஊழலெல்லாம் போட்டு உடைக்கிறது அப்படின்னு பல வேலைகளை அண்ணாமலை தைரியமா செஞ்சிருக்காரு. அதனாலதான் அவர் மேல அவ்வளவு கேஸ் இருக்கு. இப்ப டிஜிட்டல் ஊடகவியலாளர்கள் எல்லாரும் சேர்ந்து அந்த சங்கம் சார்பா ஒரு கண்டனம் அப்படிங்கிறது இவருக்கு கொடுத்திருக்காங்க. காரணம், ஏஎன்ஐ ரிப்போர்ட்டர் ஒருத்தர்கிட்ட இவர் பயங்கரமா வாய்ஸ் அவுட் பண்ணி பேசினது. அவர் தான் என்கிட்ட பேசாதீங்க, பொறுங்க, வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாரு, நான் பேசுறேன்னு. அதுக்குள்ள போய் சார் கோயம்புத்தூர் இஷ்யூ பத்தி சொல்லுங்க சார் அவர் என்னத்த சொல்லுவாரு? பேசலாமா வேணாமா அப்படிங்கிறது ஒரு தனி நபருடைய விருப்பம். அவருக்கு என்ன தோணுதோ அவர் பேசுவாரு, இல்லைன்னா இல்லன்ட்டு போறாரு. வெயிட் பண்ணுங்கன்னு தானே சொன்னாரு. அதுக்குள்ள உங்களுக்கு என்ன கொம்பு முளைச்சிருச்சான்னு கேட்ட விஷயம் என்ன ஆகுது, பெரிய லெவல போகுது. இவர் யாருப்பா இவரு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது திவ்யா விக்னேஷ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ரிப்போர்ட்டர் பேருங்க இது. இவரு தாமோதரன் பிரகாஷ் இருக்கிறாருல்ல, அவருடைய மாணவனாமா. அப்போ நீங்க எல்லாம் கூட்டு கலவானீங்க தானா, திமுகவோட கொத்தடிமைகளா நீங்க எல்லாரும் அப்படிங்க எல்லாரும் சேர்ந்து அண்ணாமலை கார்னர் பண்ணணும்னு வந்திருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலையினுடைய ஆதரவாளர்கள் ஒரு பக்கம் செஞ்சுட்டு இருக்காங்க. இதுல இன்னொரு கேள்வி என்னன்னா, இப்போ புதிய தலைமுறைக்கு இந்த டிபேட் அவசியமா? இன்னைக்கான சூழ்நிலையில பேசக்கூடிய விஷயங்கள் எவ்வளவோ இருக்கு, டிபேட்ல எடுத்துட்டு வர வேண்டிய விஷயங்கள் எவ்வளவோ இருக்கு. கிட்டத்தட்ட 888 கோடி ஊழலை நேரு அவர்கள் செய்திருக்கிறதா இடி அமலாக்கத்துறையே என்கிட்ட ஆதாரம் இருக்கு அப்படின்னு சொல்லி பேசுறாங்க. அதை பத்தி நீங்க விவாதம் பண்ணலாம்ல, அவங்க எப்படி எடுத்தாங்க, எப்படி நோண்டாங்க, பேசலாம்ல, மாட்டீங்க. கோயம்புத்தூர் இஷ்யூ, அந்த பொண்ணு ஏன் வெளில போனா அப்படின்றத தாண்டி அந்த பொண்ணுக்கு ஏன் பாதுகாப்பு இல்லை அப்படிங்கறத பத்தி பேசலாம்ல, பேச மாட்டீங்க. விவசாயிகளுடைய கண்ணீர், நெல் கொள்முதல், இது 48 மணி நேரத்துல பண்றத 48 நாளாவும் பண்ணல அப்படின்னு சொல்லி அண்ணாமலை சொன்னார்ல, அந்த வார்த்தைகள் இப்ப அவங்க கஷ்டப்படுறது. அதுல ஒரு ஊழல் 160 கோடின்னு நினைக்கிறேன். இந்த ஊழலை பத்தி பேசலாம், பேச மாட்டீங்க. இப்ப செங்கோட்டையனுக்கு சின்னம் ரொம்ப முக்கியமா, அதுக்கு பின்னணியில யாருங்கிறது முக்கியமா அப்படிங்கிறதுதான் ஆதரவாளர்களுடைய கேள்வி. இப்ப நான் சொன்ன விஷயங்கள்ல எல்லாமே கரெக்ட் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கரெக்ட் அப்படின்னு சொல்லி என் பேரையும் சேர்த்து போடுங்க, கரெக்ட் தீபிகா அப்படின்னு சொல்லி போட்டீங்கன்னா ஐ வில் பி ஹாப்பி. அண்ட் நிறைய பேர் பாக்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்க, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாத்தீங்கன்னா கூடுதல் சப்போர்ட்டா இருக்கும். என்ன சொல்ல நினைச்சாலும் மறக்காம கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க. நிகழ்கால நிகழ்வுகள் ஒன்னொன்னு உடனுக்குடன் தெரிஞ்சுக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ so much for watching this video. Bye.